வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலை சத்தேவ் இவங்க 2 பேர்த்தோட வெட்டிங் வர ஜூலை 2ஆம் தேதி நடக்க இருக்க நிலையில் வரலட்சுமி ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு மேலே பல செலிப்ரிட்டிஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன், ஆக்ட்ரஸ் நயன்தாரா அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வரலட்சுமி தெலுங்கு சினிமாலையும் லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அப்படிங்கிறனால தெலுங்கு சினிமாவில் தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களோட இன்விடேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்விடேஷன் கொடுக்கும்போது எடுக்கப்பட்ட பிக்சர்ஸையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. வரலட்சுமி சரத்குமார், நிக்கோலை சத்தேவ் இவங்களோட மேரேஜ் வர ஜூலை 2ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படின்னும், ஸ்பெஷலாக இவங்களோட மேரேஜ் தாய்லாந்தில் நடக்க இருக்குது அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரியும். மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே சென்னையில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மேரேஜை மட்டும்தான் யூனிக்காக தாய்லாந்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. தாய்லாந்தில் அங்கே இருக்க பாரம்பரிய முறைப்படி தான் இவங்களோட வெட்டிங் நடக்க இருக்குது அப்படின்னும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த வெட்டிங்கில் கலந்துக்க இருக்காங்க. ஸோ அதனால் மற்ற செலிப்ரிட்டிஸ், பாலிடிக்ஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கு இன்விடேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் கலந்துக்கிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரம்மாண்டமாக சென்னையில் ஒரு ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ரிசப்ஷனுக்கு மட்டுமே 2 வெட்டிங் ஹாலை புக் பண்ணியிருக்காங்களாமா. வரலட்சுமியும் தனியாக தெலுங்கு சினிமாவில் தனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வராங்க. அடுத்தபடியாக ஆக்டர் விஜய், கீர்த்தி சுரேஷ், ஸ்ருதிஹாசன், மாதவன், விஜய் சேதுபதி அப்படின்னு அடுத்தபடியாக இவங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாமா. தெலுங்கு சினிமாவில், தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லி பல செலிபிரிட்டிஸ்க்கு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. அப்படின்றனால சென்னையில் ரிசப்ஷன் பிளான் பண்ணாதான் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரம் நிக்கோலை சத்தேவோட ஃபேமிலியும் மும்பையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. மேலும் நிக்கோலை சத்தேவை 2வது வரலட்சுமி சரத்குமார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஆல்ரெடி நிக்கோலை சத்தேவுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி 14 வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்போ வரலட்சுமியை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. மேலும் இவங்களுக்கு 14 இயர்ஸில் ஒரு கேர்ள் பேபி இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நிக்கோலை சத்தேவ் ஃபேமிலியிலேருந்து கம்மியாக தான் மேரேஜில் கலந்துப்பாங்க. அதே மாதிரி ரிசப்ஷன்லேயும் அதிகமாக யாரும் கலந்துக்க மாட்டாங்க. வரலட்சுமி சைட்லேருந்து பார்க்குறப்ப வரலட்சுமி சரத்குமார், ராதிகா அப்படின்னு சொல்லி 3 பேருமே செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் 2 பேருமே பாலிடிக்ஸில் இருக்கனால நிறைய பேர் இந்த ரிசப்ஷனில் கலந்துப்பாங்க.